அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பாரம்பரிய அரிசி வகையில ஒரு முக்கியமான வகையான காட்டு யானம். இன்னைக்கு சமீப காலமா அந்த காட்டு யானம் அப்படிங்கிற பேர் பிரபலமாயிட்டு வருது. காட்டு யானம் அரிசியில இருக்கிற சத்துக்கள் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவா அரிசி வகையிலே அதிகமான புரோட்டீன் சத்து கொண்ட அரிசி எதுன்னு பாத்தீங்கன்னா காட்டு யானம். பாரம்பரிய அரிசி வகையில் மற்ற அரிசியை கம்பேர் பண்ணும்போது இந்த காட்டு யானத்துல புரோட்டீன் சத்து மிக அதிகமா இருக்கு. அதாவது 8.99 கிராம் புரோட்டீன் சத்து இருக்கு. அதே போல இதுல அந்த அமிலோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் 30% இருக்கு. இந்த அமிலோஸ் அப்படிங்கிறது நமக்கு சர்க்கரை உயர்த்தும் திறன், அதாவது கிளைசிமிக் இண்டெக்ஸை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த அரிசியில அமிலோஸ் மிக அதிகமா இருக்கிறதுனால இதுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் 47, அதாவது சர்க்கரை உயர்த்தும் திறன் மிக மிக குறைவு. அதுபோல நமக்கு மாப்பிளை சம்பா, இந்த கருப்பு கவுனி, இந்த அரிசிகள்லாம் கலர் கலரா இருக்கு பாத்தீங்களா. இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் அதுல இருக்கிற அந்த ஃபைட்டோ கெமிக்கல்ஸ், அகாந்தோசைனின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல். அதாவது கெமிக்கல்னா மற்ற ரசாயனம் மாதிரி கிடையாது, இயற்கையான ரசாயனங்கள். ஸோ இந்த காட்டு யானம் அரிசியில் இந்த அகாந்தோசைனின் அப்படிங்கிறது மிக அதிகமான அளவில் இருக்கு அந்த மற்ற பாரம்பரிய அரிசிகளை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதுவும் ஒரு சிவப்பு கலர் அரிசி. பொதுவாக நம்ம அரிசியை பிக்மெண்டட் ரைஸ், நான் பிக்மெண்டட் ரைஸ்னு சொல்லுவோம். நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த கவுனி அரிசி வகைகள், கருப்பு கவுனி, இல்லைன்னா மாப்பிளை சம்பா, இந்த காட்டு யானம், இதெல்லாம் பிக்மெண்டட் ரைஸ்னு சொல்லுவோம், கலர்ட் ரைஸ். நம்ம நார்மலா இருக்கிற பிரவுன் ரைஸ், அதாவது கைக்குத்தல் அரிசி, வெள்ளை அரிசி, நம்ம பாலிஷ் பண்ணாம இருக்கும்போது மைல்டா பிரவுன் கலர் இருக்கிறது அன்பிக்மெண்டட்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிக்மெண்டட் அரிசி வகைகளில் இந்த அகாந்தோசைனின் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. அதே நான் பிக்மெண்டட்ல அது கிடையாது. ஸோ இது என்ன டாக்டர், இதுல நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஸ்ட்ராங்கான ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்றோம். ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னா பொதுவாக நம்ம உடம்புல நடக்கிற ரசாயன மாற்றங்கள்ல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிற கெமிக்கல்ஸ் நம்ம உடம்புல வெளிப்படும், செல்லுல இருந்து வெளிப்படும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகப்படியா இருக்கும்போது இன்ஃப்ளமேஷன் நம்ம உடம்புல உண்டாகிற வியாதிகளா இருக்கட்டும், கேன்சர் போன்ற வியாதிகளா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகமா உண்டாகிறது ஒரு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை நியூட்ரலைஸ் பண்றக்கூடிய சத்து அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மிக அதிகப்படியா இந்த அகாந்தோசைனின்ல இருக்கு. அது எது அரிசியில் அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா காட்டு யானத்துல மிக அதிகமா இருக்கு. அதே போல பிளாவனாய்ட்ஸ், பாலிஃபினால்ஸ், இந்த மாதிரி ஃபைட்டோ கெமிக்கல்ஸும் மற்ற பாரம்பரிய அரிசிகளை கம்பேர் பண்ணும்போது இந்த காட்டு யானம் அரிசியில மிக அதிகமான அளவிலேயே இருக்கு. ஸோ அதனால இந்த உடம்புல நமக்கு ஏற்படுற வியாதிகள் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான காரணமான இன்ஃப்ளமேஷன் குறையறதுக்குரிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே போல கேன்சர் போன்ற வியாதிகளும் தவிர்க்கலாம். நம்ம ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழலாம். சர்க்கரை குறையிறது மட்டும் இல்லாம மற்ற விதமான ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையும், வியாதி இல்லாத வாழ்க்கையும் இந்த பாரம்பரிய அரிசி மூலமா கிடைக்கும். அதுலயும் மற்ற அரிசிகளை கம்பேர் போது இந்த காட்டு யானம் அரிசியில இது மிக அதிகமாவே இருக்கு.